வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிறந்த நட்சத்திரம் வெறும் வானத்தில் ஒரு ஒளி புள்ளி மட்டுமல்ல. அது உங்களுடைய குணநலன்கள், உங்களுடைய பாதை, உங்களுடைய எதிர்காலம், இவை அனைத்தையும் தீர்மானிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அப்படி மகாவிஷ்ணுவின் அம்சமான மீனம் ராசியில் இருக்கும் ஒரு சிறப்புமிக்க நட்சத்திரத்தை பற்றித்தான் இன்று நாம் பேசப் போகிறோம். அதுதான் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் ராசி மீனம். இதன் அதிபதி சனி பகவான் மற்றும் இதன் ராசி அதிபதி குரு பகவான். சனி பகவானின் உழைப்பையும் குரு பகவானின் ஞானத்தையும் ஒரு சேர பெற்ற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கும்? வாங்க விரிவாக பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த செயலை முழுமையாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதை வெற்றிகரமாக முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள். இவர்களிடம் ஒரு அசைக்க முடியாத செயல் தீரம் இருக்கும். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் மிகுந்த கவனம் கொண்டவர்கள். தன் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் இவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். எந்த சூழ்நிலையையும் அசராமல் சமாளிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு பிரச்சனைகளைக் கண்டு அஞ்சும் பயம் இருக்காது. தைரியமாக எதிர்கொள்வார்கள். பிறரிடம் நேர்மையையும் உண்மையையும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இவர்கள் தாங்களும் நேர்மையாக இருப்பார்கள். அதே நேர்மையை மற்றவர்களிடமும் எதிர்பார்ப்பார்கள். அதனால்தான் நேர்மையால் மிகுந்த செல்வாக்கு உடையவர்கள். இவர்கள் ஒருமுறை ஒருவரிடம் நம்பகத்தன்மையை நிரூபித்தால் அவர்களின் செல்வாக்கு பல மடங்கு உயரும். இவர்களுக்கு மிகுந்த உறவினர்கள் இருப்பார்கள். குடும்ப பந்தங்களுக்கு இவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் ஒரு சின்ன விஷயம், இவர்களுக்கு புறம் பேசும் குணம் உண்டு. இது வேண்டுமென்றே பிறரை துன்புறுத்துவதற்காக அல்ல, இயல்பாகவே அவர்கள் அப்படி இருக்கலாம். இவர்கள் இயல்பாகவே நேர்மையானவர்கள் மற்றும் பிறருக்கு உதவக்கூடியவர்கள். உதவும் குணம் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். கலைகளில் விருப்பம் கொண்டவர்கள். இசை, நடனம், ஓவியம் என கலைத்துறைகளில் ஈடுபாடு காட்டுவார்கள். பயணங்களில் விருப்பமுடையவர்கள். புதிய இடங்களை ஆராய்வதும் கலாச்சாரங்களை புரிந்து கொள்வதும் இவர்களுக்கு பிடித்தமான ஒன்று. கல்வி ஞானத்தில் சிறந்தவர்கள். படிப்பிலும் அறிவிலும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். குடும்பத் தொழிலை விரும்பி செய்பவர்கள். பரம்பரை தொழிலை மேலும் வளர்த்தெடுப்பதில் இவர்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கும். வழக்குகள் அல்லது விவாதங்களை வாதாடுவதில் வல்லவர்கள். இவர்களின் பேச்சுத்திறன் எதிராளியையும் அசர வைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பாதத்திலும் பிறந்தவர்களுக்கு சில தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கும். வாங்க அதையும் பார்க்கலாம். முதல் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களிடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பொதுவான குணங்களும் இருக்கும். கூடவே திடமான மன தைரியத்தை கொண்டவர்கள். எந்த சவாலையும் எதிர்கொள்ள அஞ்சமாட்டார்கள். எளிதில் முடிவை மாற்றக்கூடியவர்கள். சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப முடிவுகளை மாற்றிக்கொள்ளும் ஃப்ளெக்சிபிலிட்டி இவர்களிடம் இருக்கும். தான தர்மங்களில் விருப்பம் கொண்டவர்கள். பிறருக்கு உதவுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். ரோமம் நிறைந்த உடல் உடையவர்கள். செல்வாக்கு நிறைந்தவர்கள். இவர்களின் பேச்சுக்களால் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடியவர்கள். ஒரு காந்தம் போல மக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பார்கள். இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களிடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பொதுவான குணங்களும் இருக்கும். இவர்களை பார்த்தால் சற்று வீராப்பு உடையவர்கள் போல தோன்றினாலும் இவர்கள் ஆழ்மனதில் அமைதியானவர்கள். சிறந்த குணவாளர்கள். இவர்கள் அழகிய நடையை கொண்டவர்கள். நடையில் ஒரு கம்பீரம் இருக்கும். மதி நிறைந்தவர்கள். அதாவது அறிவு கூர்மையும் ஞானமும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். ஆடம்பர பொருட்கள் மீது விருப்பமுடையவர்கள். அழகான விலையுயர்ந்த பொருட்களை சேகரிப்பதில் இவர்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கும். மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களிடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பொதுவான குணங்களும் இருக்கும். இவர்கள் உறுதியான தேகத்தை உடையவர்கள். உடல் வலிமை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக எண்ணம் நிறைந்தவர்கள். இறைபக்தி, தியானம், ஆன்மீக தேடல் போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆனால் இவர்களுக்கு ஒரு கோபமுடைய குணம் இருக்கும். சில நேரங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். இந்த இரண்டு முரண்பட்ட குணங்களும் இவர்களில் வெளிப்படும். நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களிடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பொதுவான குணங்களும் இருக்கும். இவர்கள் கற்பனையில் மன்னன். மிக ஆழ்ந்த விரியான கற்பனை திறன் இவர்களுக்கு இருக்கும். எதிலும் நாட்டமில்லாதவர்கள். உலகியல் விஷயங்களில் ஒருவித பற்றின்மை இவர்களிடம் இருக்கும். ஆனால் இதற்கு மாறாக குடும்பத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள்.
குடும்பம்தான் இவர்களுக்கு உலகம். விவசாய பணியில் ஆர்வமுடையவர்கள். இயற்கையோடும் நிலத்தோடும் நெருங்கிய தொடர்பு கொள்வதில் இவர்களுக்கு ஒரு தனி பிரியம் இருக்கும். ஆக நண்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானின் உழைப்பையும் குரு பகவானின் ஞானத்தையும் மற்றும் மீனம் ராசியின் ஆன்மீக ஆழத்தையும் ஒரு சேர பெற்றவர்கள். ஒவ்வொரு பாதமும் அதன் தனிப்பட்ட சாயலை கொடுத்தாலும் இவர்களின் அடிப்படை நேர்மை, செயல்திறன் மற்றும் அறிவார்ந்த அணுகுமுறை அவர்களை தனித்து காட்டுகிறது. உங்கள் நட்சத்திரத்தின் குணாதிசயங்களை நீங்கள் புரிந்து கொள்வது உங்கள் பலம் பலவீனங்களை அறிந்து உங்கள் வாழ்க்கை பாதையை மேலும் செம்மைப்படுத்த உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த உத்திரட்டாதி நட்சத்திர குணாதிசயங்கள்ல எது உங்ககிட்ட இருக்கு? இல்ல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்க நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் யாராவது இருக்காங்களா? அவங்க கிட்ட இந்த குணங்கள் பொருந்தி போகுதான்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த அருமையான தகவலை தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.